இன்னைக்கு ஒரே நாள்ல ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்ரைனுக்கு ரொம்ப உக்கிரமா இருந்திருக்கு. S-300 போட்டு தள்ளியிருக்காங்க, நிறைய ஆர்மர்டு வெஹிக்கிளை போட்டு தள்ளியிருக்காங்க, நிறைய பீரங்கிகள் அப்படிங்கிறது அழிவை சந்திச்சிருக்கு. ஸோ உக்ரைனில் இந்த பேரிழப்புக்கு மத்தியில் நாங்கள் கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அறிவித்திருந்தார்கள். உக்ரைனுடைய அறிவிப்பே இப்படி இருந்துச்சுன்னா சும்மா மாசா கெத்தா புட்டின் அவர்களுடைய அறிவிப்பு எப்படி இருந்திருக்கும்? சார் வால்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரொம்ப முக்கியமாக டெக்னிக்கலாக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காத நண்பர்கள் TP Troops தயவு செஞ்சு அதை பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சும்மா சுற்றி அடிக்கக்கூடிய ஸ்டார்ம் அசால்ட் யூனிட். அது என்ன ஸ்டார்ம் அசால்ட் யூனிட்? ரொம்ப முக்கியமான ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுடைய புதிய படை அப்படிங்கிறது இறக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவினுடைய வார் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட முடியாமல் மேற்குலக நாடுகள் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிறான், ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கிறான், ரொம்ப பெக்யூலரான இடங்களை அடிக்கிறான். எப்படி இவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது? இதுவே தெரியாமல் நிறைய நாடுகள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. உக்ரைனுக்கு தேவையான குண்டுகள் இல்லை, உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை, உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை, உக்ரைனுக்கு உதவிய நாடுகள் எல்லாமே இப்போ அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. எங்கள் நாட்டுக்கும் அரசியல் பிரச்சனை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மக்கள் போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உக்ரைனுக்கு உதவிய நாடுகள். உக்ரைனுக்கு உதவிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு 50-55 நாடுகள் இருக்கும்போது சிங்கிளாக தாண்டா வரும் அப்படின்னு சொல்கிற ரஷ்யா இன்னைக்கு கிரீமியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராணுவ பேசஸ் எல்லாத்தையுமே எம்டி பண்ணியிருக்காங்க. என்னடா அவன் கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க, ரஷ்யா அவங்களுடைய ராணுவ பேஸை எம்டி பண்ணி வச்சிருக்கு, எல்லாரும் ஓடிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ரஷ்யா இதே மாதிரி ட்ராப் செஞ்சிருக்காங்க. பாக்முத் பகுதியில் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான படை, வேக்னார் குரூப்பாக இருக்கட்டும், சேச்சன் ஆர்மியாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய ஆர்மியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தாக்குதலை 2-3 நாட்களுக்கு சும்மா தள்ளி வைக்கிறாங்க. எதுவுமே நடக்கலை, அவ்வளோதான், ரஷ்யா இதோடு முடிஞ்சிருச்சு, ரஷ்யாவினுடைய தாக்குதல் அவ்வளோதான், அவங்ககிட்ட குண்டுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுது. அமெரிக்காவினுடைய ஜேர்னலிஸ்ட் பாக்முத் பகுதியை முழுவதுமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடுத்த நாளே தாக்குதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த படை. எதுக்கு அப்படின்னு கேட்டால் உலக நாடுகள் பேச வைப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேக்னார் குரூப்பினுடைய தலைவர் நேற்றைய பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், கிரீமியாவினுடைய ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய இந்த ராணுவ பேஸை அவங்க என்ன செஞ்சது, எம்டி பண்ணது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்குது, ரஷ்யாவுக்கு தேவையான பக்க பலமாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க. ஆனால் ரஷ்யா இன்னைக்கு புதிய ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நாங்கள் எவ்வளோ ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது எந்த நாடுகளுக்கு கொடுக்குறோம், யாருக்கும் இனிமேல் டீட்டெயில்ஸ் தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இல்லைன்ட்டாங்க. ஏன், எதுக்கு இந்த வம்பு? நாம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ கொடுக்குறோம், எதுக்கு அடுத்த நாடுகிட்ட சொல்லிக்கிட்டு? இதெல்லாம் சொன்னாதான பிரச்சனை வருது, நாங்கள் சொல்லாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வார் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாமையே குழம்பிட்டு இருக்காங்க. இப்போ கச்சா எண்ணெய் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, நேச்சுரல் கேஸ் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலனா மேற்குலக நாடுகளுடைய மூளை எப்படி இதெல்லாம் யோசிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவினுடைய ஈஸ்டர்ன் குரூப் கமாண்டர் சிஸ்கி அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரஷ்யா ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸை ரொம்ப பெரிய அளவில் சூப்பராக புது ஆயுதங்களுடன் புது படையுடன் சரியாக நாங்கள் பயன்படுத்த தயாராகிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸை மிகப்பெரிய அளவில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இன்னொரு ட்ரூப் எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு அசால்ட் குரூப் தேவைப்படுது. அசால்ட் குரூப்னா என்ன செய்யறது? அங்கே போய் எதிரிகளை துவம்சம் செய்யறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த துவம்சம் செய்யறதுனா பொதுவாக டெம்பரரி அசால்ட் யூனிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. அது பிரிகேட் லெவலாக இருக்கட்டும், இல்லை குட்டி ஒரு யூனிட் லெவலாக இருக்கட்டும். ரஷ்யாவினுடைய ராணுவம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய யூனிட்டை ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் கவர்ன் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, குட்டி யூனிட்டாக டிவைட் பண்ணுவாங்க. அந்த குட்டி யூனிட்டில் டேங்குகள் இருக்கும், இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்கும், ட்ரோன் படை இருக்கும், ஸ்னைப்பர் படை இருக்கும், இப்படின்னு சொல்கிற ஒரு குட்டி படை. இதே மாதிரி பல குட்டி படைகள் அப்படிங்கிறது இப்போ யார்கிட்ட இருக்கும்? ரஷ்யாட்ட இருக்கும். இதிலிருந்து ஒரு படை பல வீரர்களை தேர்வு பண்ணி அவங்களை அசால்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெம்பரரி அசால்ட் குரூப் தான். ஸோ இந்த டெம்பரரி அசால்ட் குரூப் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் இராணுவத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய அளவில் புதுசாக ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இவங்களுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஆப்ரேஷன் எப்படி, இப்போ அங்கே இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை அழிக்க வேண்டுமா, ஒரு 2-3 ராணுவ வீரர்களை கூப்பிடுங்க, அசால்ட் குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க, அழிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிளான் அதிகமாக இருக்காது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறது தனியாக இதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படை.
இதுக்காகவே ட்ரெயின் செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள், இதுக்காகவே உருவாக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள், இதுக்காகவே உருவாக்கப்பட்ட குண்டுகள், இப்படின்னு சொல்ற ஒரு படை தான் இந்த ஸ்டார்ம் யூனிட். பொதுவா இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது 3 to 4 வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறது இவங்க பக்கமா இருந்து கொடுப்பாங்களாம். ஸோ 3 to 4 முறை இவங்களுடைய அட்டாக்கு பின்பு தான் ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்களே முன்னோக்கி வருவாங்க. அப்படின்னா 3 to 4 முறை இவங்க என்னெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே இங்கே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படிங்கிறதுல எப்படி அவங்க இதை செக்மெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம் இது எதுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி, உண்மையாக ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய யுத்த காலத்துக்கே நம்ம போனால் இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு படத்தில் பார்ப்பதை விட இப்போ ரியலாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேஸ் ஸ்டடியாக சீனா மட்டும் கிடையாது, நம்மை மாதிரியான இந்திய இளைஞர்களும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஸோ இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 1 to 2 பீரங்கிகள் மட்டும் தான் இருக்கும். நான் சொன்னேன்ல குட்டி குட்டி குரூப் இருப்பாங்கன்னு. அது இல்லாம ஏபிசி ஆர்மர்டு பர்சனல் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கவச வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த கவச வாகனங்களுக்குள்ள ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஸோ பீரங்கிகள் ஆர்மர்டு பர்சனல் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாகனம், இதில் ஆட்டோமேட்டிக் கெனான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தானியங்கியாக சுடக்கூடிய துப்பாக்கிகள், பெரிய ரக துப்பாக்கிகள். நம்ம 2 தினங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அது என்ன, இந்த ஆர்ட்லரி கன்ஸ். ஆர்ட்லரி கன்ஸுக்கு முன்னாடி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஹாவிட்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தானியங்கியாக இயங்கக்கூடிய கெனான்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ம் அசால்ட் யூனிட்னுடைய ராணுவ வீரர்களை சுமந்து செல்லக்கூடிய கவச வாகனத்துக்கு மேலே இருக்கும். ஸோ முன்னாடி பீரங்கி குண்டுகளை போட்டுட்டே போக, பின்னாடி வரக்கூடிய ஏபிசி வாகனங்கள் அப்படியே அவங்களுடைய கெனானை வச்சு ஆட்டோமேட்டிக்காக சுட்டு வீழ்த்திக்கிட்டே போக, மனிதர்கள் இந்த ஸ்டார்ம் யூனிட் அப்படிங்கிறது சேஃபாக எதிரி காலத்துக்குள்ளே போக போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட்னுடைய அடுத்ததாக ஒன்று இருக்குது, அசால்ட் கம்பெனி அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டார்ம் அசால்ட் கம்பெனி அப்படிங்கிறது தான் சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு. இது கூடவே 2 அசால்ட் பிளாட்டூன்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதில் ஒரு 12 to 15 நபர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு 3 பிளாட்டூன்ஸ் படைப்பிரிவு அப்படிங்கிறவங்க ஃபயர் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க, முன்னாடி 2 பீரங்கிகள், பின்னாடி ஏபிசி வாகனங்கள், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இன்னொரு படையில் படைப்பிரிவுகள், அதாவது சாதாரண ராணுவ வீரர்கள் தான் இருப்பாங்க. அதில் முதல் 2 பிளாட்டூன்ஸ் 12 to 15 ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் அட்டாக் செய்யக்கூடிய நபர்கள். அவங்கள முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக பின்னாடி ஒரு 3 to 4 பிளாட்டூன்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபயர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களை பாதுகாத்து இவங்களுக்கு ஏதாவது வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை பின்னாடி வரக்கூடிய ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூன்ஸ் அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க. அது கூடவே இவங்களெல்லாம் கமாண்ட் கொடுக்கணும்ல, இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த பிளாட்டூன்ஸ் இந்த மாதிரியான ரைஃபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு கமாண்ட் யூனிட் இருக்கும். இவங்களுக்கு ஓவராலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரோன் படை அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காங்க, யூஏவி படை அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஒரு ஆர்ட்லரி சப்போர்ட் பிளாட்டூன் அப்படிங்கிறதும், ஒரு ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூனும், ஒரு ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஒரு ரிசர்வ் குரூப்பும் இருக்குமா. இது எல்லாமே அவங்களுக்கும் பின்னாடி வருவாங்க. யாரு, இந்த ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூன்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு பின்னாடி ஆர்ட்லரி பிளாட்டூன், அதுக்கு பின்னாடி ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் படை. இந்த படை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பெரும் படை முதல்ல நிறைய அட்டாக்கை நடத்திடுவாங்க. 4 to 5 முறை அட்டாக்கை நடத்தின பிறகு தான் அடுத்ததாக யார் வருவாங்க, உண்மையான ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் வருவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படிங்கிறவங்க ரொம்ப சூப்பராக ட்ரைனிங் எடுத்த நபர்கள். அவங்களுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்கள் அப்படிங்கிறது இப்போ ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ கவுண்டர் ஆஃபென்சிவ் செய்ய தொடங்குனீனா எங்களுடைய ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படிங்கிறது உள்ள வந்துருங்கிறத இப்போ புட்டின் அவர்கள் கிடையாது, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு T-72 மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி BMP ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறதும் இருக்கும். இது இல்லாம இந்த ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூன் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. அந்த ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூனை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஃபயர் சப்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். AGS-17 கிரெனேட் லான்ச்சர்ஸ் இருக்கும். 2 கோட் ஹெவி மெஷின்ஸ் கன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லாங் ரேஞ்ச் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். 2 லாங் ரேஞ்ச் ஸ்னைப்பர் டீமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பெரும் படை தான் இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட். இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படிங்கிறது தான் இப்போ உக்ரைனுக்கு எதிராக களம்புக காத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அப்படிங்கிறவங்க எப்போ அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன ஆர்டர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பது ஆர்ட்டிலரி சப்போர்ட் தான். இந்த ஆர்ட்டிலரியிலிருந்து, அதாவது பீரங்கிகள்லேயே ரொம்ப டவ் பண்ணி கொண்டு வச்ச ஆர்ட்டிலரியிலிருந்து குண்டுகள் அப்படிங்கிறது புறப்பட ஆரம்பிக்கும். இந்த ஆர்ட்டிலரிக்கு முன்னாடி யார் இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த AFV அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மர்டு வெஹிக்கிள் ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட D-30 ஹாவிட்சர்ஸ் இல்லாட்டி 2 S-9 வெஹிக்கிள் அப்படிங்கிற
அப்படிங்கிறது இருக்கும். அது கூடவே 82 mm மோட்டார்ஸும் 120 mm மோட்டார்ஸ் அப்படிங்கிறதும் ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பயன்படுத்தலாம். ஸோ ஆர்ட்லரி அதனுடைய ஃபயரை செய்து ஏஎஃப்பி வந்து ஃபைட்டிங்கை போடுறாங்க. அங்கேருந்து ஃபயர் சப்போர்ட் பிளாட்டூன் அப்படிங்கிறது அவங்களுடைய தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய பீரங்கிகள் எப்போ ஆர்ட்டிலரியுடைய ஃபயரிங் முடியுதோ அப்போவே அந்த டேங்க் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். கவச வாகனங்களுக்குள் நிறைய ராணுவ வீரர்கள், இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட்டினுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல, அவங்க எதிரி படைக்குள்ளே போன உடனே அங்கிருந்து அந்த வெஹிக்கிளிருந்து வெளியேறுவாங்க. வெளியேறி அங்கே இருக்கக்கூடிய இலக்குகளை அழிப்பார்கள். இப்படி ஒரு யூனிட்டை தயார்படுத்தி அதுக்கு ஒரு ட்ரோன் படையும் போட்டு மிகப்பெரிய அளவில் ஸ்னைப்பர் சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கக்கூடிய புட்டின் அவர்களுடைய இந்த படை எப்படி இருக்குது? இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஏன் இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் உக்ரைனுக்கு சரியாக தெரியலை. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய யுத்தத்தில், ரொம்ப கடினமான யுத்தத்தில் தான் ரஷ்யா போன்ற நாடுகள் பயன்படுத்துமா. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கடினமான யுத்தம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இழந்த பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக, இழந்த பகுதிகளை மீட்டெடுக்கணும்னா அங்கே உக்ரைனுடைய இராணுவம் பெரிய அளவில் இருக்கும். ஸோ அந்த இராணுவத்தை உடைத்தெறிந்து போய் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை எல்லாமே அகற்றி விட்டு மறுபடியும் அந்த பகுதிகளை பிடிப்பதற்காக இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட்டை ரஷ்யா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் தேடி பாருங்க. இது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதாகவே இருக்கட்டும். இன்னும் நிறைய மீடியாவில் இதை பற்றி இன்னும் ஓரிரு வாரங்களில் பேச தொடங்குவாங்க. அப்போ நாம சொன்னது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், இந்த ஸ்டார்ம் அசால்ட் யூனிட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய படைப்பிரிவு, அவங்க எவ்வளோ லேயராக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.